மக்களே, ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சின்ன திரையில பல ரியாலிட்டி ஷோக்கள் உருவாகுது. அது மிகப்பெரிய அளவுல நெறைய பேருக்கு பிடிச்சு போயிடும். அந்த வகையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியையும் சொல்லலாம். இது மக்களிடையே நல்ல வரவேற்பை ரொம்பவே காமெடி கலந்த ஒரு குக்கிங் ஷோவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதில ஷாலின் ஜோயா அவர்கள் இப்ப பார்த்தோம்னா கலந்துட்டுருக்காங்க. இவங்க ஒரு நடிகை. அதேபோல டான்ஸு, தொகுப்பாளினி அப்படின்னும் சொல்லலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஏஷியன் டிவியினுடைய சோப் ஓப்ரா ஆட்டோகிராஃபில் தீபா ராணி என்ற எதிர்மறையான கதாபாத்திரத்திலையும், எல்சமா என்ன ஆங்குட்டியில் ஜெஸ்ஸியின் துணை வேடத்திலையுமே நடித்ததற்காக இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க. இவங்க பிறந்தது என்னவோ கேரளாவில். அதே போல் ஃபாத்திமா ஷா மலப்புரமில் பார்த்தோன்னா இவங்க பிறந்திருக்கிறாங்க. 2004 பார்த்தோன்னா இவங்க சினிமாவில் நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டுருக்காங்க. அதே போல் ஷாலு அப்படின்னு ரொம்பவே செல்லமாக அழைக்கப்படுறாங்க. கேரள மாநிலம் திரூர் மலப்புரத்தை சேர்ந்தவங்க ஷாலின் ஜோயா. இவங்களுடைய தந்தை ஒரு தொழிலதிபர். நடன ஆசிரியையான இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு நடிக்கிறதுக்காக இவங்கள ஊக்குவிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகை ஆகணும் அப்படின்னு தான் இவங்க வந்திருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமாக இருக்கிறவங்க. கண்ணகி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் ரொம்ப பிரபலமும் ஆனாங்க. அதே போல் இவங்க பார்த்தோன்னா கலையரசன் அவர்கள் கூட ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய காதல் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே போல் கண்ணகி திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது என்ன தவிர வேறு யாரையும் இந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா நான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கணும். இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு இயக்குனர் அவர்களிடம் கூட இவங்க பேசியிருக்கிறாங்க. இப்படி தொகுப்பாளினியாக நடிகையாக வலம் வந்தவங்க பிறகு பார்த்தோன்னா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பார்த்தோன்னா இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. டிடிஎஃப் அவர்களை முதல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தவங்க பிறகு காதலராக நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. டிடிஎஃப் அவர்களும் அத்தை மகளையோ இல்லை மாமன் மகளையோ காதலிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவங்க பார்த்தோன்னா ஷாலின் ஜோயா அவர்களை தான் திருமணம் பண்ணிக்க போகிறாரு, அவங்கள தான் காதலிச்சு வராரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வந்துச்சு. இவங்க சிவாங்கி அவர்களைப் போலவே ரொம்பவே கிரின்ச்சாக இருப்பாங்க. ரொம்பவே எல்லோருக்கும் பிடிக்கும். இவங்களுக்கு இது போல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஷாலின் ஜோயா அவர்களை பற்றி டிடிஎஃப் அவர்கள் அடிக்கடி பேசி வருவாரா. நிறைய இவங்க வீடியோக்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய வீடியோக்களில் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. அதில் முதல்ல அவங்களுக்கு அழைப்பு வரும்பொழுது இல்லை என்னால் நடிக்க முடியாது, வர முடியாது, கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே நோ சொல்லிட்டு வச்சுட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறமாக டிடிஎஃப் அவர்கள் திட்டி இது எவ்வளோ பெரிய ஷோ உனக்கு தெரியாதனோடனே, இல்லை எனக்கு அது எந்த அளவுக்கு அப்படின்றது தமிழில் என்னென்ன இருக்குது ஷோக்கள் அப்படின்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னு சொல்ல திருப்பி சன் டிவியின் மூலமாக கூட அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இவங்க விஜய் டிவி நினச்சி அதுக்கு ஓகே சொல்ல எது எப்படியோ குக் வித் கோமாளியில் கடைசியாக அவங்க ஒரு கண்டஸ்டண்டாக உள்ள வராங்க. நல்லாவே காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி சீசன் 5 எட்டியிருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நேரத்தில் இப்போ பார்த்தோன்னா ஷாலின் ஜோயா அவர்கள் கலந்துட்டுருக்காங்க. அவங்கள பற்றி தான் எல்லோருமே அடிக்கடி பேசி வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியாக யதார்த்தமாக இருக்காங்க அப்படின்லாம் பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் தமிழ் சினிமாவிலையும் சரி இல்லை எந்த ஒரு சினிமா வாழ்க்கையிலையும் நுழையிறாங்க. நிறைய பேருக்கு அவ்வளவாக வரவேற்பு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஷாலின் ஜியா அவர்களுக்கு கண்ணகி திரைப்படம் தமிழில் வேறு ஒரு மாதிரியாக பார்த்திங்கன்னா வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடியது. மிகப்பெரிய அளவில் ஆடையை ரொம்பவே வித்தியாசமான முறையில் அணிகிறது அப்படின்னு பலவிதமாக இவங்க ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதையும் தாண்டி தொகுப்பாளினியாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. மிலி துறக்கும் போல் 2004 பார்த்தோன்னா இவங்க தொடரில் நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நிறைய இவங்க பார்த்தோன்னா விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. அதன்படி ஏசியா நெட் ஆயுர்கேர் டெலிவிஷனில் இவங்க விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த புதுமுகத்துக்கான அந்த விருதை 2011 பார்த்தோன்னா வாங்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் 2011 கச்சா தொலைக்காட்சி விருது சிறந்த நடிகைக்கான சீரியல் ஆட்டோகிராஃபிற்காக வாங்கியிருக்காங்க. சிறந்த குழந்தை நடிகருக்காக வயலார் விருது இவங்க எல்சமா என்ன ஆங்குட்டி திரைப்படத்திற்காக வாங்கியிருக்காங்க. இப்படி விருதுகளையும் பலமுறை இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்களை பற்றி தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷாலின் ஜோயா அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.